உங்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான சங்கடம் வராது. நீங்க தப்பா இஸ்லாத்தை புரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க, இஸ்லாம் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் இருந்தா அதுக்குரிய ஆன்சர் என்ன செய்வோம், உங்களுக்கு சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குன்னு கேட்டா, நாங்கள் எங்கள் மார்க்கத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு வெறுப்பு தராது. முஸ்லீம்கள் அவங்க இஸ்லாத்தை கடைபிடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குப்பா, அவங்க அர்த்தத்துக்கு கரெக்டாக செய்வாங்க, அதையே நீ போயிட்டு பிரச்சனையாக்குறேன்னு சொல்லக்கூடிய நிலைமை பிற சமுதாய மக்கள்கிட்ட வந்துடும். இதே மாதிரி எல்லா மதத்துக்காரங்களும் நீங்க எந்த கல்விமாறு நிகழ்ச்சி நடத்தி எங்களை பத்தி கேளுங்க, எங்க குறைகளை இருக்க சொல்லுங்க, நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அது இன்னும் என்ன செய்யும், இது மாதிரியான இணக்கத்தை ஏற்படுத்தும். நாங்க எங்க செயலை தான் செய்ய முடியும். நீங்கள் மற்ற சமுதாயத்துக்காரர்களும் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவீர்களே ஆனால் இன்னும் நமக்குள்ள ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடியதும் ஒரு இணக்கமும் ஒரு சகோதரத்துவமும் ஒரு நெருக்கமும் நமக்கு வந்து ஏற்படும். அதுக்குதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் நீண்ட உரையெல்லாம் ஆக்கப்படுவது கிடையாது. முழுக்க நீங்கள் கேள்வி கேட்பீர்கள், நாங்கள் பதில் சொல்வோம், அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சில ஒழுங்குகளை நாங்கள் தொடராக கடைபிடித்து வருகிறோம். அந்த ஒழுங்குகளை கவனமாக கேட்டு எல்லாரும் நம்ம கட்டுப்பட்டு என்ன செய்யறத கடைபிடிக்கணும். முதலாவது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியில முஸ்லிம்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுக்கு கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. முஸ்லீம் இல்லாத மற்றவங்க தான் கேட்கலாம். ஏன்னா முஸ்லீம்கள் கேள்வி கேட்பதற்கு எத்தனை சபைகள் இருக்கிறது, எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது, எங்களை சந்திக்கக்கூடிய எத்தனை சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப கேட்டுக்குவாங்க. அப்ப முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தான் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த சபையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முஸ்லீமும் கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட மாட்டார். இதை நாங்க ஸ்ட்ரிக்டா கடுமையா நான் கடைபிடிப்போம். யாராவது முஸ்லீம்கள் டோக்கன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை உட்கார வச்சிருவோம். தயவு செய்து முஸ்லீம்கள் யாரும் கேள்வி கேட்பதற்கான டோக்கன் வாங்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இங்க அனுமதி, கேள்வி கேட்கிற அனுமதி. இரண்டாவதாக, கேள்வி கேட்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் சில ஒழுங்குகளை நீங்க கடைபிடிச்சா நல்லது. என்ன ஒழுங்கு? ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க. ஒரே ஆள் எழுந்து 7 கேள்வி கேட்டீங்களேன், 3 பேருக்கு மொத்த நேரம் முடிஞ்சு போயிடும். அப்ப ஆர்வமா நிறைய பேர் வந்திருப்பாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் நினைச்சோமே, நமக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு, ஒரு ஆள் 7 கேள்வி கேட்டு போயிட்டாங்க அப்படி நினைத்தார்களே. ஆனால் எல்லாரையும் நம்ம அழைத்து அவங்கள கண்ணியப்படுத்தல, அவங்க மனநிறைவு அடையும்படி நாங்க நடக்கலன்னு வந்தோம். அதனால தயவு செய்து உங்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்குமையானால் உங்க பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட மீறி கேள்வி கொடுத்துட்டு நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. கேள்விகள் உங்களுக்கு நீங்க தான் கேட்க மாட்டீங்களே தவிர, நீங்க வச்சிருக்கிற கேள்விகள் யார் மூலமாவது கேட்க வைக்க. அக்கம் பக்கத்துல தான் பக்கத்துல உட்கார வச்சிருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களையாக பிரித்து தான் உட்கார வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு கலந்துக்கிறதுக்காக, ஒருத்தருக்கு பரிமாறிக் கொள்வதற்காக, உங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கூட கேள்வி கேட்பதற்காக தான் வச்சிருக்கோம். நிறைய கேள்வி வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள், நீங்க ஒரு கேள்வி நல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டு நீ இந்த கேள்வி கேள் தம்பி, நீ இந்த கேள்வி கேளுங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னு சொன்னா எல்லா கேள்வியும் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகி போயிடும். எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிருவாங்க. ஒருவேளை நீங்க இதை கவனிக்காம 2 கேள்வியோ 2க்கு மேலேயோ கேட்டால் முதல் கேள்விக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்லுவோம். ஏன்னா நீங்க வாட்டு கேட்டு நாங்க சொல்லி நீங்க கடைபிடிக்கலன்னா நீங்க வாட்டு மயக்க பிடிச்சி இன்னொரு கேள்வின்னு சொன்னா மற்றவங்களுக்கு அது அந்த உரிமையை பறிக்கிற காரணத்தினால, ஆன்சர் இல்லைங்கிற காரணத்தினால இல்ல, அது எல்லாரும் கேட்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி எதை முதலில் கேட்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நாங்க என்ன செய்வோம், பதில் சொல்லுவோம். 2வது 3வது கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம்ல, அதை மற்றவர்கள் கூர்ந்து கவனித்து அவங்க என்ன கேட்கணும் அந்த கேள்வியை. அவர்கிட்ட 2வது கேள்வி என் கேள்வியா நான் கேட்கிறேன் அப்படின்னு நீ கேட்டீர்களேயானால் யாருடைய கேள்வி என்ன செய்யாது, விடுபட்டு போகாத ஒரு நிலைமை ஏற்படும். அதனால தயவு செய்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேளுங்க. ஒன்னாக்கா. இரண்டாவதாக, இந்த கேள்வி கேட்கும் பொழுது நாங்க கவலைப்படுவோம், நாங்க வருத்தப்படுவோம், புண்படுவோம் என்று நீங்க யாரும் நினைக்க தேவை கிடையாது. நாங்க சந்தோஷம் தான் படுவோம். அதனால கேள்வி கேட்கும்போது அந்த பிரச்சனையில உங்க உணர்வு என்னவோ அதை பிரதிபலிங்க. கோபமா ஒரு விஷயத்தை இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கோபமாவே கேளுங்க. கிண்டல் புரியதாக ஒரு விஷயம் உங்களுக்கு தென்பட்டால் கிண்டலாக, அது மேலிருந்து கிண்டலா கேட்க வேணாம். உங்களுக்கு நிஜமாக ஒரு விஷயம் கோபத்தை ஏற்படுத்தினால் அது கோபமா கேளுங்க. சாதாரணமாக அறிந்து கொண்ட நோக்கம் உங்களுக்கு இருந்தால் அப்படி கேளுங்க. கேள்வி செய்யற மாதிரி உங்களுக்கு தோணினால் அது கேள்வியா கூட கேளுங்க. எந்த வகையில் நீங்கள் கேள்வி கேட்டாலும் இருக்கிற மக்கள் யாருமே எந்த விதமான ரியாக்ஷனும் எதிர்விளையும் செய்ய மாட்டார்கள். அவங்க சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, குறுக்கி
வெளியிட மாட்டாங்க. என்ன கேட்டாலும் நான் ஒரு ஆள் தான் பதில் சொல்லுவேனே தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இடையூறும் வார்த்தையாலேயோ செய்கையாலேயோ எதுவும் செய்யவே மாட்டார்கள், செய்யக்கூடாது. இதுவரைக்கும் 15 ஆண்டுகள் எந்த ஒரு ஊர்லயும் அப்படி செஞ்சதும் இல்லை. பேருக்காக சும்மா அறிவிப்பு என்ன இருக்கும், யாராவது கேள்வி கேட்கும்போது இடையில ஏதாவது குறுக்கிட்டு பண்ணீங்க வெளியேற்றோடு சும்மா சொல்லுவோம். ஏன் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்காக சொல்லிக்கிறத தவிர அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்க நல்லா கேள்வி வெளியில போய் கேட்கிறத விட இதுதான் கேட்கிறதுக்கே உள்ள இடம். நாங்கள் சகித்துக் கொள்வதற்காக வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை. அதனால நீங்க எப்படி வேண்டாலும் கேட்கலாம். அதுல எந்த வகையிலும் நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். நீங்க அதை உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று காட்டுகிற விதமாக நடக்க வேண்டாம். வெளிப்படையாக எதா இருந்தாலும் நீங்க கேட்கல. அடுத்தது நீங்க கேள்வி கேட்கிறதும் நாங்க பதில் சொல்றதும் முழுக்க முழுக்க அது நேரடியாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். இதுல ஏற்கனவே முன் தயாரிப்பு ஒண்ணுமே கிடையாது. பெரும்பாலும் இந்த நேரடி கேள்வி பதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க. பல பேர்ல அந்த அரங்கம் இந்த அரங்கம் என்ன செய்வாங்க, அரங்கம் நடத்துவாங்க. மக்கள் பார்த்தா மக்கள்லாம் உடனே நேருக்கு நேரம் கேள்வி கேட்கிற மாதிரிலாம் தெரியும். அதெல்லாம் நேரடியே கிடையாது. அது பல மாதங்களுக்கு விளம்பரம் பண்ணி யார் யார் பேசக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முழுசா ட்ரைனிங் கொடுத்து அங்க உட்கார வச்சு அப்பதான் எந்திரிச்சு பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குவாங்களே தவிர நீங்க நினைச்சவங்க எந்திரிக்க முடியாது. அப்படி அவங்க நடத்த மாட்டாங்க. அது லைவ் கிடையாது. எந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுமே 99% நிகழ்ச்சிகள் நேரடி கேள்வி பதில் என்று போடுவார்கள். ஆனால் அது உண்மையில் நேரடி கேள்வி கிடையாது. ஏற்கனவே கேள்வி கேட்கக்கூடிய தயாரித்து வைத்துக் கொண்டு இருக்கிற மக்களை எல்லாம் ஏமாளிகளாக நினைத்துக் கொண்டு கேள்வி அவர் எந்திரிப்பார், அவர் தான் எந்திரிக்கணும், வேற உட்கார வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தயார்படுத்தப்பட்டிருப்பாங்க. இங்க எப்படி தெரியுமா, கேள்வி யார் கேட்க போறீங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வகையில டோக்கன் கொடுப்போம். இந்த டோக்கன் இப்பதான் இவரை கொடுக்க போறோம், அறிவிச்சு தான் கொடுக்க போறோம். யார் யார் டோக்கன் வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. டோக்கன் வாங்குறவருடைய உள்ளத்துல என்ன கேள்வி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆம்பளை எத்தனை வாங்க போறீங்க, பொம்பளை எத்தனை வாங்க போறீங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் வகையில் இப்ப என்ன செய்வாங்க, உங்களுக்கு டோக்கன் தருவாங்க. அது கேள்வி கேட்க விரும்புறவங்க என்ன செய்ய அந்த டோக்கன் கேட்கலாம். சரி, கேள்வி கேட்கக்கூடியவங்க டோக்கன் வாங்கினீங்கன்னா டோக்கன் இப்ப தருவாங்க. டோக்கன் வாங்கியவர்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு திருக்குறானுடைய தமிழாக்கம் இலவசமாக உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது தந்துருவாங்க. அப்படியே டோக்கன் வாங்கி கேள்வி கேட்க விரும்பாதவங்க குரானுடைய தமிழாக்கம் படிக்க ஆசையா இருந்தால் ஒரு பேப்பர்ல உங்களுடைய முகவரியை எல்லாருக்கும் கொடுத்துருக்கா, எல்லாருக்கும் இருக்கு. யாரு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அனைவரும் விரும்பினீர்களே ஆனால் இப்பவே இங்கே என்ன செய்யலாம், குரானுடைய எளிய நடையில் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. கேள்வி கேட்காதவங்களுக்கும் அது உண்டு, கேள்வி கேட்டவங்களுக்கும் உண்டு. கேள்வி கேட்டவங்களுக்கு கேள்வி கேட்கும்போது கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு நிகழ்ச்சி முடியும் போது என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ரியாத்தில் ஒரு சவுதி அரேபியாவில் ரியாத்தில் உள்ள எங்க கிளை சார்பாக இந்த குரானுடைய ஸ்பான்சர் செலவை ஏற்றிருக்கிறாங்க. அவங்க சார்பாக கொடுக்கப்படும் டோக்கன் கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி பிடிச்சது காரணம் என்னன்னா, என்ன மாதிரி மாற்று மத சகோதரர்களை நீங்க என் மனதில் உள்ள கொஸ்டின்ஸை நீங்க கிளியர் பண்ணி விடுறீங்க. இப்போ என்னோட மனசுல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க சொல்றீங்க முஸ்லிம்ஸ்ல, அதுல ஒரு சில முஸ்லிம்ஸ் தீக்கா குகையில இருக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்துல முஸ்லிம்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மறுமை நாளில் இருக்குமா கேள்வி வரணும், மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த நீங்க சொல்ற முஸ்லிம்ஸ் சொல்றது இந்த உலகத்துல தீக்கா குகையில இருக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா? அதாவது இந்த உலகத்துல வாழ்கிற மக்கள்ல சில பேர் கடவுள் இல்லைங்கிற கொள்கையில் இருக்காங்க. தீக்கா கொள்கைங்கிறார், கடவுள் இல்லை என்ற கொள்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அந்த மறுமை நாள் அதுல இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா? அதான் நம்ம கேள்வி, அதான் உங்களுடைய கேள்வி. முஸ்லிம்களாகிய நாங்கள் என்ன நம்பணும்னு சொன்னா